ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை அல்லது மாலை வணக்கங்கள். ஸோ பகவத்கீதையினுடைய 13வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அத்தியாயத்தினுடைய தலைப்பு க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம். நமக்கு இப்போ நல்லா தெரியும், க்ஷேத்ர அப்படிங்கிறது வந்து களம், அதாவது உடல், இல்லாட்டி பிரகிருதி. ரெண்டுமே வந்து க்ஷேத்திரன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து உடல் வந்து பிரகிருத்தியால் ஆனது. க்ஷேத்ரஜ்ஞ அப்படிங்கிறது க்ஷேத்திரத்தை பற்றி, களத்தை பற்றி தெரிந்தவர், உடலை பற்றி தெரிந்தவர் வந்து ஆத்மா மற்றும் பரமாத்மா இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய யோகம். நான் வந்து அர்ஜுனுடைய 6 கேள்விகள் வந்து அர்ஜுனா கிருஷ்ணகிட்ட கேட்கறது வந்து பிரகிருதி என்றால் என்ன, புருஷா என்றால் என்ன, க்ஷேத்ர என்றால் என்ன, க்ஷேத்ரஜ்ஞா என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, ஞேயம் என்றால் என்ன. இதுதான் அர்ஜுனுடைய 6 கேள்விகள். அந்த 6 கேள்விகளுக்கு வந்து கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய பதில், அதுதான் வந்து இந்த அத்தியாயம். அந்த 6 கேள்விகளுடைய பதிலை வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த கடைசி பகுதி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா வந்து க்ஷேத்ர பிரகிருதி அப்படிங்கிறது வந்து இயற்கை அர்ஜுனா, ஜட இயற்கை. ஜட இயற்கை தான் பிரகிருதி. பிரகிருதிங்கிறது வந்து கிருஷ்ணனுடைய பிரிந்த சக்தி, கிருஷ்ணனையோட அதை விட தாழ்ந்த சக்தி. ஸோ 3 விதமான சக்தி இருக்கு. அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, தடஸ்த சக்தி. அந்தரங்க சக்திங்கிறது வந்து கிருஷ்ணருடைய அந்த ஆன்மீக சக்தி, அவருடைய உயர்ந்த சக்தி. அடுத்தது வந்து அவருடைய தாழ்ந்த சக்தி வந்து பிரகிருதி, இட இயற்கை வந்து இந்த 24 கனிமங்களால் ஆனது, மூலக்கூறுகளால் ஆனது. அப்புறம் அதுல இருந்து கடைசி நடுவில் இருக்கிறது வந்து தடஸ்த சக்தி வந்து அந்த ஜீவாத்மா வந்து எந்த பக்கம்னாலும் போகலாம். அந்த முதல்ல வந்து கிருஷ்ணன் வந்து பிரகிருதியை வந்து கடைசி சொன்னாரு. அப்புறம் வந்து புருஷ அப்படிங்கிறது யாரு அப்படின்னா வந்து அந்த பிரகிருதியை அனுபவிப்பவன் அப்படின்ட்டு வந்து அது வந்து முதல்ல வந்து ஜீவாத்மாவை பற்றி புருஷா அப்படிம்பாரு. அடுத்து வந்து பரமாத்மாவை வந்து உண்மையான புருஷன் வந்து யாரு அப்படின்னா வந்து அந்த பரமாத்மா அப்படின்னு அதை பத்தி சொல்லுவார். பரமாத்மா பற்றி அதை பத்தி சொல்லுவார். அடுத்து க்ஷேத்ர அப்படிங்கிறது வந்து களம், க்ஷேத்ரஜ்ஞங்கிறது களத்தை அறிபவன் வந்து ஆத்மா பரமாத்மா. ஞானம்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து உடலை அறிந்தவன், க்ஷேத்ரஜ்ஞ, அதாவது உடல், அதை அறிந்த கொள்வது ஆத்மா பரமாத்மா, இவற்றை பற்றி தெரிந்து கொள்வதுதான் ஞானம். ஞேயம்ங்கிறது வந்து அறியப்படக்கூடிய பொருள் வந்து ஆத்மா பரமாத்மா. எப்படி பார்த்தாலும் சொல்லி வந்து கிருஷ்ணன் வந்து 3 விஷயங்களை பத்தி தான் சொல்றாரு. பிரகிருதி, ஆத்மா, பரமாத்மா. பிரகிருதி, ஆத்மா, பரமாத்மா. இந்த பிரகிருத்தில வந்து உடலும் அடங்கும். ஆத்மா பரமாத்மாவில் வந்து க்ஷேத்ரஜ்ஞா, அறியப்படக்கூடிய பொருள், அறிவு. எல்லாமே வந்து இந்த 3 விஷயங்கள் பத்தி தான் கிருஷ்ணன் முக்கியமா சொல்றாரு. அந்த 3ஐயும் எப்படி வந்து தொகுத்து சேர்ந்து கோர்வையாக சொல்லக்கூடியதான் அந்த கடைசி பகுதி, ஞானத்தினுடைய கண்ணோட்டம். இதுல வந்து எப்படி நம்ம வந்து முக்கியமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்றது நான் வந்து எப்படி வந்து முதல்ல வந்து இதுல வந்து கிருஷ்ணன் வந்து முதல்ல வந்து ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்வதை பற்றி சொல்வார். அப்புறமாட்டி பரமாத்மாவை பற்றி தெரிந்து கொள்வதை பற்றி சொல்வார். இரண்டையும் பற்றி, அதாவது ஆத்மா வந்து 2 பக்கம் போகலாம். ஒன்று வந்து ஆத்மா வந்து பரமாத்மாவை நோக்கியும் செல்லலாம், அல்லது பிரகிருதியை நோக்கியும் செல்லலாம். பரமாத்மாவை நோக்கியும் செல்லலாம், அல்லது பிரகிருதியை நோக்கியும் செல்லலாம். பிரகிருதியை நோக்கி செல்லும் போது வந்து அந்த ஆத்மா வந்து கட்டுண்ட ஆத்மாவாக இருக்கின்றது. பரமாத்மாவை நோக்கி செல்லும் போது வந்து இந்த உலகில் இருந்தால் கூட அந்த ஆத்மா வந்து விடுதலை பெற்ற, முக்தி பெற்ற ஆத்மாவாக கருதப்படுகின்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆத்மாவினுடைய கண்ணோட்டம் என்ன, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஞானம். அதாவது இந்த பகுதியில் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய அது வந்து ஜீவாத்மா வந்து நம்மள மாதிரி கட்டுண்ட ஜீவாத்மாவை பற்றி சொல்றது கிடையாது. அவர் வந்து சொல்லக்கூடியது வந்து முக்தி பெற்ற
பரமாத்மாவை பற்றி நன்கு அறிந்த பிரகிருதியையும் பற்றி தெரிந்து பிரகிருதியை உடன் சரணடையாமல் பரமாத்மாவுடன் சரணடைந்த ஆத்மா, அந்த ஆத்மாவினுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கின்றது? அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து இந்த கடைசி பகுதியில் சொல்றது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இதில் சில ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். ஸோ கிருஷ்ணன் என்ன சொல்றேன்னா வந்து இந்த இதில் வந்து நீ எதை பார்க்கின்றாய் அர்ஜுனா? அசைவன அசையாதவை என எதையெல்லாம் நீ காண்கின்றாயோ அவையெல்லாம் செயல்களின் களமும் களத்தை அறிபவனும் இழந்த கலவையே ஆகும். நம்மளை சுற்றி பார்க்கலாம். நம்மளை சுற்றி வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. எப்படி சுற்றி பார்த்தா கூட வந்து அதில் வந்து நமக்கு வந்து 3 விஷயங்கள் தான் பார்க்க முடியும். பிரகிருதி, ஆத்மா, பரமாத்மா. இதை தவிர வந்து நம்ம வந்து நீங்க நல்லா சுற்றி பார்த்தா கூட வந்து இதை தவிர இந்த 3ஐ தவிர வேற எதுவுமே கிடையாது. அந்த ஒரு பிரகிருதி இயங்க வேண்டும் அப்படின்னா கூட வந்து அதில் வந்து பரமாத்மாவாக ஒரு ஆத்மா வந்தாலும் பிரகிருதி இயங்கி பரமாத்மாவும் ஆத்மாவும் இணைந்து அல்லது பரமாத்மா மட்டும் இருந்தாலும் அந்த பிரகிருதி இயங்க தொடங்குகின்றது. மகாவிஷ்ணுவில் ஆரம்பித்து மகாவிஷ்ணு வந்தப்போ தான் மகதத்துவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பிரபஞ்சமாக வருகின்றது. அந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்தில் கர்ப்பதகிருஷ்ணன் பண்ணால் அந்த இந்த ஒரு பிரபஞ்சம் வந்து படைக்க தொடங்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் நம்ம உடலில் வந்து பரமாத்மாவும் ஆத்மா இருக்கலாம், நம்ம உடலும் இயங்குகின்றது. எங்கே பார்த்தாலும் சரி இந்த ஒரு உயிரினம் அசைவன அசையாதவை ஸ்தாவரம், மரங்கள், செடி, கொடிகள், அணு எது எடுத்துட்டாலும் சரி ஆச்சுன்னா பிரகிருதி, ஆத்மா, பரமாத்மா இதனுடைய கலவைகள் தான். இதை தவிர வந்து வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறார் முதல்ல. அது வந்து இது வந்து ஞானத்தை தெரிந்தவன். ஞானத்தை தெரிந்தவன் வந்து எதை பார்த்தாலும் சரி இந்த 3ஐயும் கலந்ததுதான் என்று பார்க்கின்றான். அந்த ஸ்லோகத்தில் சொன்னாரு. அடுத்த ஸ்லோகத்தில் வந்து எல்லா உடல்களிலும் ஜீவாத்மாவுடன் இணைந்து பரமாத்மாவை காண்பவனும் அழியக்கூடிய உடலில் இருக்கும் ஆத்மாவும் பரமாத்மாவும் அழிவடைவதில்லை என்பதை புரிந்து கொள்பவனுமே உண்மையில் காண்பவனாவான். உண்மையில் காண்பவன் எல்லா உடல்களிலுமே வந்து ஜீவாத்மா உடன் பரமாத்மாவும் இருக்கின்றது, பரமாத்மாவும் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த உடல் வந்து அழியக்கூடியது. உடல் அழியக்கூடியது. அந்த அழியக்கூடிய உடலில் வந்து இருக்கக்கூடிய ஆத்மாவும் பரமாத்மாவும் வந்து அழிவதில்லை, அழிவதில்லை. அதை வந்து புரிந்து கொள்பவன் தான் உண்மையில் காண்கின்றான். கிருஷ்ணன் வந்து இந்த 2வது அத்தியாயத்தில் சொன்னதுதான் இது. உண்மையை கண்டவர்கள் நிலையற்றதற்கு, அதாவது உடலுக்கு நீடிப்பும் நித்தியமானதற்கு, ஆத்மாவிற்கு மாற்றமும் இல்லை என்று முடிவு செய்துள்ளனர் அப்படின்னு சொல்லுவார் கிருஷ்ணர். அது அதேதான் அதுதான் உண்மையை கண்டவர்கள் சொல்றாரு. இங்கேயும் வந்து உண்மையை காண்பவன் ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் இருக்கின்றது. உடல் மட்டும் அழிகின்றது. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் அழிவடைவதில்லை. அடுத்து வந்து பரமாத்மா எல்லா இடங்களிலும் எல்லா சமமாக வீற்றிருப்பதை காண்பவன் தன் மனதால் தன்னை இழிவுபடுத்திக் கொள்வதில்லை. இவ்வாறு அவன் தெய்வீக இலக்கை அணுகுகின்றான். பரமாத்மா வந்து பரமாத்மாவுடைய கால்கள், கைகள் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி யார் வந்து வந்து பரமாத்மா எல்லா இடங்களிலும் வீற்றிருக்கின்றார், எல்லா உயிர்வாழ்க்கும் சமமாக இருக்கின்றார். எல்லா உயிர்களுக்கும் சமமாக தான் இருக்கும். மனிதருக்குள் இருக்கக்கூடிய பரமாத்மாவும் சரி, ஒரு மிருகத்திற்குள் இருக்கக்கூடிய பரமாத்மாவும் சரி, ஒரு மலத்தில் இருக்கக்கூடிய புழுவில் இருக்கக்கூடிய பரமாத்மாவும் சரி, எல்லா பரமாத்மாவுமே வந்து இவன் பணக்காரன், மனிதன் அப்படிங்கிறனால வந்து ஒரு சிறந்த பரமாத்மா, இந்த புழுக்கள்ல வந்து தாழ்ந்த பரமாத்மா அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாத்துலேயுமே வந்து சமமாக வீற்றிருக்கின்றார் பரமாத்மா. எல்லா இனங்களும், எல்லா உயிர்வாழிகளும். இந்த மாதிரி உயிர்வாழிகள் வந்து நம்ம பொதுவாக வந்து நம்ம அறிவியல் படி பார்த்தா வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம வந்து உயிர்வாழிகள் வந்து இந்த பூமியில் மட்டும்தான் இருக்கு. வேற கிரகத்துல உயிர்வாழி கிடையாதுன்னு சொல்லி. நம்ம சாஸ்திரத்துல வந்து அது வந்து ஒப்புக்கொள்ளப்படவில்லை. எல்லா இடங்களிலுமே உயிர்வாழிகள் இருக்கின்றது. இல் நெருப்பில் கூட உயிர்வாழிகள் இருக்கின்றது அப்படின்னு பார்த்துருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய ஒரு ஃபேக்டரியில வந்து இந்த ஒரு கெமிக்கல் அந்த கெமிக்கல் வந்து அவ்வளோ ஒரு டேஞ்சரான கெமிக்கல். அந்த கெமிக்கலுக்குள்ள வந்து உயிர்வாழிகள் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மனிதர்கள் தான் அது வந்து அதை வந்து அதை வந்து ஒரு விஷமே தவிர அதில இருக்கக்கூடிய உயிர்வாழிகளுக்கு வந்து அது ஒரு விஷம் அல்ல. அந்த மாரி தான் இருக்கு. நம்ம வந்து கள்ளிச்செடி இந்த மாரி செடிகள் இருக்கு. அந்த செடிய சாப்பிட்டு வளர்க்கக்கூடிய பூச்சிகளே எவ்வளவோ இருக்கின்றது. அதை வந்து ஆனா மனிதர்கள் சாப்பிட்டா வந்து அது வந்து மனிதர்களுக்கு விஷம் அப்படி சொல்றாங்க. அந்த அந்த மாரி தான். அ எல்லா இடங்களிலுமே ஆத்மா இருக்கின்றது. அந்த இருக்கக்கூடிய உயிர்வாழிகள் இருக்கின்றது. அந்த உயிர்வாழிகளில் பரமாத்மாவும் சமமாக வீற்றிருக்கின்றார் வீற்றிருக்கின்றார். அப்படி வீற்றிருக்கிறவங்க தன்னை இழிவுபடுத்திக் கொள்ளுது. இந்த மனது தான் வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு பெரிய நண்பன் அல்லது ஒரு பெரிய எதிரி எதிரி.
எப்போ வந்து நம்ம மனதை கட்டுப்படுத்துகின்றோமோ அப்பொழுது வந்து நம்மளுடைய மனது நமக்கு நண்பன் ஆகின்றது. மனதை எப்படி கட்டுப்படுத்தும்னா வந்து நாம் வந்து ஆத்மாவை பற்றி புரிந்து கொண்டு, நான் உடல் அல்ல ஆத்மா என்று புரிந்து கொண்டு, அந்த ஆத்மா தன்னை அறியும் அறிவிகள். தன்னை அறியும் நான் ஆத்மா என்று புரிந்து கொண்டு, பரமாத்மாவை நோக்கி நம் பார்வையை செலுத்தும்போது தான் வந்து மனது நமக்கு கட்டுப்படும். ஸோ அந்த மாரி கட்டுப்படுத்தக்கூடிய ஏன்னா வந்து நம்ம வந்து நல்லா ஏற்கனவே பார்த்துருக்கோம். மனதை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தினா கண்டதை பார்க்காதே, கண்டதை கேட்காதே, கண்டதை பேசாதே அப்படின்னு சொல்லி அந்த மாரி மனதை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா வந்து நம்ம மனது இருந்தாலும் வந்து மனது வந்து இதை பற்றியாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கும். எப்பொழுது வந்து ஆத்மா வந்து அ பரமாத்மாவை பற்றி சிந்திக்கத் தொடங்குகின்றதோ, அப்பொழுதுதான் மனது கட்டுப்படும். அதுதான் கிருஷ்ணர் சொல்றார். அந்த மாரி வந்து இருக்கவன் வந்து தன்னை இழிவுபடுத்திக் கொள்வதில்லை. தன்னுடைய தெய்வீக இலக்கை அணுகுகின்றான் அணுகுகின்றான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து தன்னுடைய மனதை பற்றி இதுல வந்து சொல்றார். அடுத்த இந்த ஸ்லோகத்துல வந்து எவனொருவன் எடை ஏற்கினால் படைக்கப்பட்ட உடலே எல்லா செயல்களையும் செய்கின்றது என்பதையும், ஆத்மா எதையும் செய்வதில்லை என்பதையும் காண்கின்றானோ, அவனே உண்மையில் காண்கின்றான். அவனே உண்மையில் காண்கின்றான். இது வந்து மறுபடியும் வந்து நம்மள மாரி ஆளுங்கள பத்தி சொல்லல. சொல்லக்கூடிய ஆத்மா வந்து ஞான சக்ஷு. யாருக்கு வந்து அந்த ஒரு ஞானம் இருக்கின்றது. பரமாத்மாவை பற்றிய முழுமையான ஞானம். பிரகிருதி, ஆத்மா, பரமாத்மாவை பற்றி முழுமையான ஞானம் இருப்பவர்கள். அந்த மாரி இருக்கிறது வந்து நான் வந்து இப்ப குழச்சிட்டு இருக்கேன்னா வந்து ஏன் குழச்சிட்டு இருக்கேன்? ஏன்னா நானும் நாயினுடைய உடலில் இருக்கின்றேன். பூனை மாரி இருக்குன்னா வந்து மியாவ்ன்னு சொல்லிட்டு தான் இருக்க போறேன். அந்த மாரி வந்து ஜட இயற்கையினால் படைக்கப்பட்ட உடல், அதுதான் செய்கின்றது. ஆத்மா வந்து கட்டுண்டு இருக்கும்போது வந்து அது வந்து எனக்கு தெரிவதில்லை. நான் எப்பொழுது வந்து அதிலிருந்து விடுபட்டு முக்தியை நோக்கி செல்கின்றனோ, பரமாத்மாவை பற்றி அறிகின்றனோ, அப்பொழுது வந்து எனக்கு வந்து ஆத்மா எதுவும் செய்வதில்லை. அதான் வந்து நம்ம வந்து இந்த அ தேங்கா உதாரணம் பார்த்தோம். அந்த தேங்காத்துல வந்து அந்த காஞ்சு இருக்கும்போது வந்து அந்த அந்த பருப்பு, தேங்காய் பருப்பு வந்து அதிலிருந்து முற்றிலுமாக வெளியே வந்து விடுகின்றது. ஸோ அந்த மாரி இருக்க வந்து ஆத்மா எதையும் செய்வதில்லை என்பதை காண்பவனே உண்மையில் காண்கின்றான். ம். அடுத்துள்ள வந்து அறிவுள்ள மனிதன் பல்வேறு ஜட உடல்களில் பல்வேறு தோற்றங்களை காண்பதை நிறுத்தி, உயிர்வாளிகள் எவ்வாறு எங்கும் பரந்துள்ளனர் என்பதை எப்போது காண்கின்றானோ, அப்போது அவன் பிரம்மன் உணர்வை அடைகின்றான். பிரம்மன் உணர்வை அடைகின்றான். ஆம். அ அந்த இதில பண்டித சமதர்ஷனகன் பார்த்துருக்கோம். பண்டித சமதர்ஷனகன். எப்படி வந்து ஒரு ஒரு பண்டிதர், ஒரு ஒரு ஞானி வந்து எல்லாரையும் சமமா பார்க்கின்றார். ஒரு பிராமணர், ஒரு பசு, ஒரு யானை, ஒரு நாய், நாயை உண்பவன் எல்லாரையும் சமமா பார்க்கின்றார். அந்த மாரி இருக்கவன் வந்து அ பிரம்மன் பிரம்மன் பார்வை. அதான் உணர்வு, பிரம்மன் உணர்வு. பிரபுபதா குடுக்குற தலைப்பு, ஜட இயற்கை, அனுபவிப்பவன், உணர்வு. அதுதான் வந்து பிரபுபதா இந்த இந்த கடைசி பகுதியிலிருந்து எடுத்த தலைப்பு தான் வந்து பிரபுபதா வந்து அந்த உணர்வு அப்படின்னு சொல்லி குடுத்தாரு. அப்புறம் வந்து போனதுல வந்து புருஷனை பத்தி, அதுலருந்து அனுபவிப்பவன், ஜட இயற்கை வந்து பிரகிருதி. அதுதான் பிரபுபதா குடுத்த தலைப்பு. ஸோ இது வந்து யார் வந்து ஒரு பிரம்மன் உணர்வை அடைகின்றான்னா வந்து பரமாத்மா, ஆத்மாவை பற்றி நன்கு தெரிந்தவன். அதுல வந்து பார்த்தா வந்து எல்லாமே கவர் ஆயிடும். அந்த அந்த பிரம்மன் உணர்வை அடைகின்றவன் வந்து எல்லா உயிர்வாணிகளையும் தனித்தனியாக பார்ப்பதை நிறுத்தி, எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பவன். சமமா பார்ப்பவன். அந்த மாரி பார்க்கணும். நம்ம எல்லாருமே வந்து கிருஷ்ணனுடைய அம்சம். மமை மமைவாம்ச ஜீவலோகே ஜீவபூத்த சனாதனக. என்னுடைய அம்சங்கள் தான் அர்ஜுனா. இந்த எல்லா உயிரினங்களுமே வந்து என்னுடைய என்னுடைய அம்சம். அந்த மாரி பார்க்காம எல்லாரும் தனித்தனியா பார்க்கிறவங்க வந்து ஜட பார்வையில் இருக்கின்றோம். ஜட பார்வையில் இருக்கோமா? ஆன்மீக பார்வையில் இருக்கின்றோமா? பிரம்மன் உணர்வை அடைந்திருக்கோமா? ஜட உணர்வில் இருக்கின்றோமாங்கிறத வந்து இதை பத்தி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வந்து எல்லா ஜட உடல்களில் இருப்பவர்களையும் ச பல்வேறு உயிரினமாக தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாரி பார்த்துட்டு இருக்க வரைக்கும் வந்து நம்ம வந்து ஜட உணர்வில் தான் இருக்கின்றோமே தவிர, பிரம்மன் உணர்வுக்கு வரவில்லை வரவில்லை. அடுத்து 32வது ஸ்லோகம். நித்தியத்தின் பார்வையை உடையவர்கள் அழிவற்ற ஆத்மா தெய்வீகமானது, நித்தியமானது, இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை காண முடியும். ஜடவுடலில் தொடர்பில் இருந்தாலும் கூட அர்ஜுனா, ஆத்மா எதையும் செய்வதோ, பந்தப்படுவதோ இல்லை. இது இந்த 2வது அத்தியாயத்தில பார்த்ததுதான். 2வது அத்தியாயத்தில பார்த்தது தான் வந்து கிருஷ்ணர் வந்து மறுபடியும் சொல்றாரு. 2வது அத்தியாயத்தில விரிவா ஆத்மாவை பற்றி சொல்லியிருக்காரு. ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, ஆத்மாவை அழிக்க முடியாது, கரைக்க முடியாது, உலர்த்த முடியாது. அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து ம் ஆத்மாவுக்கு ஆரம்பம் கிடையாது, முடிவு கிடையாது, நித்தியமானது, பிறப்பற்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத தான் இங்க மறுபடியும் சொல்லியிருக்காரு. நித்தியத்தின் பார்வையுடையவர்கள், ஆத்மா மற்றும் பரமாத்மாவை பற்றி அறிந்தவர்கள், ஞான சக்ஷு.
அந்த மாதிரி பார்வையுடையவர்கள் அர்ஜுனா. அழிவற்ற ஆத்மா தெய்வீகமானது, நித்தியமானது, இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆத்மாவினால வந்து 3 குணங்களுக்கு பாதிப்பு கிடையாது. உடல் தான் 3 குணங்களுக்கு பாதிப்பு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். என்னை யாராவது அடிச்சா எனக்கு கோவம் வருது. ஏன்னா வந்து எனக்கு வந்து உடல் சம்பந்தப்பட்டது. ஆத்மாவுக்கு வந்து கோபம் எதுவுமே வர்றதில்ல. ஆத்மா வந்து நித்தியமாக சச்சிதானந்த. எப்பொழுதுமே வந்து நித்தியமானது, முற்றிலும் ஞானமானது, ஆனந்தமயமானது. சச்சிதானந்த, ஆனந்தமயமானது. ஆத்மாவுக்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே வராது. அந்த ஜட உடலின் தொடர்பில் இருந்தால் கூட அர்ஜுனா, ஆத்மா செய்வதோ பந்தப்படுவதோ இல்லை, பந்தப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிருஷ்ணன் வந்து அடுத்து வந்து ஒரு 2 உதாரணம் கொடுக்க போறாரு. ஆஹ் அந்த உதாரணம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து பாகவதம்ல இருந்து 2 உதாரணம் பார்த்தோம். ஸோ விதுரனுக்கும் மைத்திரேயனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆஹ் ஒரு ஒரு உரையாடல், ஒரு உரையாடல் எப்படி வந்து இந்த ஆத்மா வந்து பரமாத்மா பக்கத்துல இருக்கும்போதே வந்து இந்த ஒரு ஜட உடலில் கட்டுண்டு இவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கு, கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஆத்மா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு. எனக்கு வந்து விதுரர் வந்து சொல்றது வந்து, ஆத்மா கஷ்டப்படுதா? ஆத்மா வந்து கஷ்டப்படுவதே இல்லை. ஆத்மா வந்து எதையும் செய்வதோ பந்தப்படுவதோ இல்லை அப்படிம்பார். உடனே வந்து அதுக்கு வந்து ஆம், மைத்ரேயர் அந்த மாதிரி சொல்லுவார், மைத்ரேய முனிவர். அதுக்கு விதுரருக்கு வந்து புரியாது. எப்படி சொல்றீங்க அப்படின்னா வந்து ஆத்மாவுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து அந்த உணர்வு இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. தூய ஆத்மா, தூய ஆத்மாவுக்கு, தூய ஆத்மாவுக்கு அந்த மாதிரி வந்து அது என்ன சொல்லலாம் வந்து அது ஒரு இடம் பொருள் ஏவலுக்கு அந்த மாதிரி அது வந்து ஒரு கனவு, கனவு மாதிரி அப்படின்னு சொல்லுவார். எப்படி அப்படின்னா வந்து 2 உதாரணம். ஒன்று வந்து எப்படி வந்து அந்த அஹ், நிலவு நிலவு வந்து வானத்துல இருக்கு, நிலா வானத்துல இருக்கு. அதனுடைய பிரதிபலிப்பு வந்து கீழே வந்து ஒரு குளத்திலேயோ ஒரு ஆற்றிலேயோ திரும்பும்போது வந்து அந்த குளத்தில் உள்ள அந்த அலைகள் அலைகள் இருக்கும்போது வந்து அந்த நிலவு வந்து பௌர்ணமி நிலவு வந்து எப்படி இருக்குன்னா வந்து நமக்கு வந்து அப்படியே குறைகளுடன் இருப்பது போன்று தோன்றும். குறைகளுடன் தோன்று இருக்கப்படும். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அது ஒரு உதாரணம் கொடுக்குறது. அது மாதிரி தான் வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்மளை வந்து உடலுடன் சம்பந்தப்படுத்தி பார்க்கின்றோமோ, பிரகிருதியுடன் சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோமோ, பரமாத்மாவுடன் சம்பந்தப்படுத்தி பார்க்காமல் பிரகிருதியுடன் சம்பந்தப்படுத்தி பார்க்கின்றோமோ, அப்பொழுது வந்து வந்து நமக்கு வந்து நம்மளையும் வந்து இந்த உடலாக கருத தொடங்குகின்றோம். அதான் கட்டுண்ட ஆத்மா. அப்போது வந்து நமக்கு வந்து ஆத்மா வந்து கஷ்டப்படுறது போல தோன்றும். ஆனா வந்து ஆத்மா உண்மையில் எந்த ஒரு கஷ்டப்படுவதும் இல்லை. கஷ்டப்படுவதும் இல்லை அப்படின்ட்டு அப்புறம் வந்து இன்னொரு சொல்றது வந்து உதாரணம் கொடுக்கக்கூடிய உதாரணம் வந்து அ ஒரு மனிதன் வந்து தன்னுடைய தலை துண்டிக்கப்படுவதை காண்பது. தலை துண்டிக்கப்படுவதை காண்பது. எப்படி நடக்கும் அது? என்னுடைய தலை துண்டிக்கப்படுவதை நான் எப்ப பார்க்க முடியும்னா வந்து கனவுல தான் பார்க்க முடியும். கனவுல தான் பார்க்க முடியும். நிஜத்துல வந்து என்னுடைய தலை துண்டிக்கப்பட்டால் வந்து நான் எங்க அத பார்க்கிறது? பார்க்கவே முடியாது. பார்க்கவே முடியாது. கனவில் மட்டும் தான் பார்க்க முடியும். அதுபோல் தான் ஆத்மா கஷ்டப்படுறது வந்து எப்படி வந்து கனவுல வந்து என்னுடைய தலை துண்டிக்கப்படுறத பத்தி என் தலைய வெட்டாதீங்க, வெட்டாதீங்கன்னு சொல்லி நான் வந்து அப்படியே பயத்துல இருப்பேன். அந்த கனவுல. முழிச்சு பார்த்தோனே தெரியும். ஓ! இது கனவா? அப்படின்னு சொல்லி. அது மாரி தான் ஆத்மா சம்மந்தப்படுறது வந்து உண்மையிலே வந்து அத் அத் ஆத்மா கஷ்டப்படுவதில்லை. வந்து நம்ம வந்து இன்னொரு உதாரணம் வந்து நம்ம வந்து ஆம் ஏதோ ஒரு வீடு எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம வந்து கவலைப்படுவதில்லை. இது நம்ம வீடு இருந்தா வந்து நம்ம வந்து கவலைப்படுகின்றோம். ஏன் கவலைப்படுகின்றோம்? அதை வந்து நான் வந்து என்னுடைய அடையாளமாக கருதுகின்றேன். என்னுடைய அடையாளமாக கருதுகின்றேன். இதேபோல் வந்து ஆத்மா வந்து இந்த உடலை தன்னுடைய அடையாளமாக கருதுகின்றது. அடையாளமாக கருதும்போது வந்து கஷ்டப்படுகின்றது. அந்த மாரி இல்லாமல் அர்ஜுனா, உண்மையிலே வந்து எப்படி வந்து அந்த தலையை துண்டிப்பது உதாரணத்தின் போல் ஆத்மா செய்வதோ, பந்தப்படுவதோ இல்லை. அடுத்து 33வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. யதா சர்வகதம் சௌக்ஷம்யாத் ஆகாசம் நோப்பலிப்யதே சர்வத்ராவஸ்திதோ தேஹே ததாத்மானோ பலிப்யதே. எங்கும் நிறைந்திருந்தாலும் தனது நுண்ணிய இயற்கையினால் ஆகாயம் எதனுடனும் கலக்காமல் இருக்கின்றது. அதேபோல் பிரம்மனின் பார்வையில் நிலை பெற்றுள்ள ஆத்மா உடலில் அமைந்திருந்தாலும் உடலுடன் கலப்பதில்லை. உடலுடன் கலப்பதில்லை. கிருஷ்ணன் வந்து ஒரு உதாரணம் கொடுக்கின்றார். உதாரணம் கொடுக்கின்றார். யதா சர்வகதம் சௌஷம்யாத். சௌஷம்யாங்கிறது நுண்ணியமானது. நுண்ணியமானதுன்னா அந்த சட்டில் அப்படிம்போம்ல. அது வந்து ஆஹ் ஆகாயத்தை வந்து எனக்கு காமி அப்படின்னா வந்து ஆகாயம்ங்கிறது வந்து நம்மளால பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. சூக்ஷ்மமானது.
சூக்ஷ்மமானது. அந்த அஹ், ஆத்மா வந்து எல்லா இடத்திலும் இருக்கின்றது. ஆத்மா எல்லா இடத்திலும் இருக்கின்றது. அதே போல் வந்து அந்த ஆகாயம் ஆகாயம் வந்து எங்கும் பரவி இருந்தாலும் ஆகாயம் வந்து எதனுடன் கலப்பதில்லை கலப்பதில்லை. அதே போல் வந்து ஆத்மா வந்து இந்த உடலில் இருந்தாலும் சரி, நம்ம வந்து உடலில் இருந்து கலப்பதில்லை. அதுதான் வந்து அந்த அந்த தேங்காய் கொப்பரை உதாரணம் பார்த்தோம். முன்னாடி நம்ம வந்து நிறைய உதாரணம் பார்த்துருக்கோம். அந்த எப்போ வந்து நம்ம வந்து உடலுடன் நம்ம வந்து ஆம், நம்ம உடலுடன் சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து கஷ்டங்கள் இருக்கின்றது. நம்ம உடலுடன் சம்பந்தப்படுத்தி பார்ப்பதை நிறுத்தும்போது நம்ம வந்து அந்த இரட்டைப்பு வேஷம் அதுலேருந்து நம்ம வந்து வெளியே வரோம். அதுலேருந்து நம்ம வெளியே வரோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஆத்மா வந்து துன்பப்படுவதில்லை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உணர்கின்றோம் உணர்கின்றோம். அந்த ஆத்மாவுல இப்ப ஆகாயம் பார்த்தா வந்து ஆகாயம் மூலமா தான் வந்து சத்தம் போகுது. ஆகாயம் மூலமா தான் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து சத்தம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா வந்து ஆகாயம் மூலத்துல தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அ எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, இந்த இந்த ஒரு புகை ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து புகை போகுது. அந்த மாரி எந்த இருந்தாலும் சரி, இந்த ஆகாயம் வந்து மாறுவதில்லை மாறுவதில்லை. எதனுடன் வந்து கலப்பதில்லை. அங்கங்க பார்த்தா வந்து மழை இருக்கின்றது, ம் மேகம் இருக்கின்றது, தூசி இருக்கின்றது. எதுனாலும் சரி ஆகாயம் வந்து மாறுறதில்ல. மாறுறதில்ல. நமக்கு வந்து மழை இருக்கும்போது, புகையா இருக்கும்போது வந்து இப்ப இந்த தீபாவளி வந்தது. தீபாவளி அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வேட்டு போட்டோனே வந்து பார்த்தா வந்து அப்படியே புகை மூட்டமா இருக்கு. எங்க புகை மூட்டமா இருக்கு. அப்படி புகை மூட்டமா இருந்தாலும் கூட, அந்த புகை வந்து ஆகாயம் வந்து இந்த புகையுடன் கலப்பதில்லை கலப்பதில்லை. அது அது வந்து நமக்கு கொஞ்ச நாள் வந்து நமக்கு வந்து அது வந்து கவரப்பட்டுள்ளது போன்று தோன்றுகின்றதே தவிர, உண்மையில் வந்து அது வந்து கவரப்படுவதில்லை கவரப்படுவதில்லை. அதுபோல் தான் வந்து ஆத்மா வந்து இந்த உடலில் இருந்தாலும் கூட, இந்த உடலுடன் கலப்பதில்லை கலப்பதில்லை அர்ஜுனா. கலப்பதில்லை அர்ஜுனா. அந்த காற்று காற்று அதே மாரி இன்னொரு உதாரணம். காற்று வந்து நீருக்குள்ள பார்த்தா தண்ணிக்குள்ள காத்து இருக்கு, மண்ணுல காத்து இருக்கு, மலத்துக்குள்ள காத்து சென்று செல்கின்றது. எல்லாத்திலும் காற்று புகுந்தாலும் அதனுடன் கலப்பதில்லை. நீருடன் காற்று கலந்து வந்து நீராகுவதில்லை. மண்ணுடன் கலந்து வந்து மண்ணாவதில்லை. அதுமாரி வந்து உயிர்வாளிகள் வந்து பல்வேறு விதமான உடல்களில் அமைந்திருந்தாலும், ஆத்மா பல்வேறு விதமான உடல்களில் அமைந்திருந்தாலும், அது வந்து சூக்ஷ்மமானது. நுண்ணிய தன்மையினால் இதிலிருந்தும் வந்து தனித்து விளங்குகின்றது. தனித்து தான் விளங்குகின்றது. ம். அதை வந்து நம்ம வந்து இந்த ஞானசக்ஷு ஞானத்தில் இருப்பால் தான் வந்து புரிந்து கொள்ள முடியும். ஜட கண்களில் இருப்பவர்கள் வந்து புரிந்து கொள்ள முடியாது. மைக்ரோஸ்கோப் வச்சு நம்மளால வந்து வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஞான சக்தியினால் தான் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து அடுத்து இன்னொரு உதாரணம் கிருஷ்ணர் கொடுக்கிறாரு. யதா பிரகாஷ்யத்யேக கிருத்ஸ்னம் லோகம் இமம் ரவி க்ஷேத்ரம் சேத்ரி ததா கிருத்ஸ்னம் பிரகாஷயதி பாரத. பரதனின் மைந்தனே, ஒரே ஒரு சூரியன் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பிரகாசமாக்குவதைப் போல உடலில் இருக்கும் ஆத்மா தனது உணர்வினால் உடல் முழுவதையும் பிரகாசப்படுத்துகின்றான். உடல் முழுவதையும் பிரகாசப்படுத்துகின்றான். கிருஷ்ணன் வந்து நமக்கு வந்து உணர்வு எங்கிருந்து வருகின்றது அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்றாரு. நமக்கு உணர்வு எங்கிருந்து வருகின்றது அப்படின்னா வந்து ஆத்மாவிலிருந்து வருகின்றது. ஆத்மாவிலிருந்து வருகின்றது அப்படின்னு. ஆஹ் ஆத்மா வந்து எங்க இருக்குன்னா வந்து 2வது அத்தியாயத்துல சொல்றாரு கிருஷ்ணர் 17வது ஸ்லோகம். உடல் முழுவதும் பரவி இருப்பதை அழிவற்றதென்று நீ அறிய வேண்டும். அந்த அழிவற்ற ஆத்மாவை கொல்லக்கூடியவர் எவரும் இல்லை. ஸோ ஆத்மா வந்து உடல் முழுவதும் பரவி இருக்கின்றது. எப்படி அது பரவி இருக்கின்றதுன்னா அதனுடைய உணர்வின் மூலமாக. உணர்வின் மூலமாக. ஏன்னா ஆத்மா வந்து இருதயத்தில தான் இருக்குன்னு சொல்லி வந்து நமக்கு வந்து ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆத்மாவும், பரமாத்மாவும் நம்முடைய இருதயத்தில் இருக்கின்றன. ஆனாலும் அந்த ஆத்மா வந்து உடல் முழுவதும் பரவி இருக்கின்றதுன்னா, அதனுடைய உணர்வின் மூலமாக. எப்படி வந்து ஒரு சூரியன் வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் வெளிச்சம் கொடுக்கின்றதோ, அதேபோல் அதேபோல் ஆத்மா இந்த உடல் முழுவதும் உணர்வை கொடுக்கின்றது. உணர்ச்சி உணர்ச்சி உணர்வு அப்படிங்கிறது வந்து தொடுதல் உணர்ச்சிங்கிறது வேற, உணர்வுங்கிறது வேற. கான்ஷியஸ்னஸ். அந்த உணர்வு கான்ஷியஸ்னஸ்ங்கிறது வந்து நமக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா வந்து ஆத்மாவினால் வருகின்றது. நம்முடைய உடலினால் வந்து உணர்வு வருவது கிடையாது. நான் தொடுதல் உணர்வை பற்றி சொல்லவில்லை. இந்த உணர்வுங்கிறது வந்து நமக்கு வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் அந்த ஒரு
இந்த ஒரு பண்ணணும் தோன்றுறது, ஏதாச்சும் ஒரு அந்த அந்த ஒரு உணர்வு, ஒரு 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 பாசம், ஒரு ஒரு இதை பார்த்தா ஏதோ ஒரு உணர்வு வருவது, அந்த மாதிரி ஒரு உணர்வு வருகின்றது. அது வந்து உணர்வுங்கிறது வந்து எல்லாமே அடங்கும். நம்மளுடைய என்னை அடிச்சா வலிக்க மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்முடைய உணர்வில் அடங்கும். அந்த ஒரு உணர்வு வந்து அந்த கான்சியஸ்னஸ் வந்து அது வந்து அது எதனால் வருகின்றதுனா வந்து ஆத்மா இருப்பதன் அறிகுறி. ஆத்மா இருப்பதனுடைய அறிகுறி தான் வந்து அந்த ஒரு உணர்வு. எப்போ வந்து அந்த ஆத்மா வந்து நம்ம உடலை விட்டு செல்கின்றதோ, அப்பொழுது வந்து நமக்கு வந்து உடலை எது செய்தாலும் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு உணர்வும் இருப்ப போவதில்லை. இருப்ப போவதில்லை. இங்க கிருஷ்ணன் வந்து அழகா வந்து என்ன சொல்றேன்னா வந்து, எப்படி வந்து சூரிய கதிர்கள் ஒரு ஒரு இடத்துல அமைந்திருக்கக்கூடிய சூரியன் வந்து அகிலம் முழுவதையும் பிரகாசப்படுத்துகின்றது. அதுபோல் வந்து ஆத்மா சிறு துகள் ஆத்மாவினுடைய அளவு என்ன? ஒரு 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 முடி ஒரு முடியை எடுத்துக்கொண்டால் அதை வந்து ஒன்றில் 100 பங்காக பங்கிட்டு அதனுடைய நுனியை வந்து ஒன்றில் 100 பங்காக கூறிவிட்டு அதில் ஒன்றை எடுத்து அதை மறுபடியும் ஒன்றில் 100 பங்காக கூறப்படுகிறது. அது அந்த ஆத்மாவுடைய வந்து அளவு. அந்த ஒரு ஆத்மாவினுடைய அளவின் மூலமாக அந்த உணர்வு வந்து எல்லா இடங்களுக்கும் செல்கின்றது. அந்த ஆத்மா உடலை விட்டு நீங்கியவுடன் உணர்வு இருப்பதில்லை. உணர்வு இருப்பதை வந்து எல்லாரும் புரியக்கூடியது தான். எல்லாரும் புரியக்கூடியது தான். ஸோ அது வந்து உணர்வு அப்படிங்கிறது வந்து ஒரு ஜடப் பொருட்களினுடைய கலவையினால் உற்பத்தி செய்யப்படுவது அல்ல. அல்ல. அது வந்து ஆத்மாவினுடைய அறிகுறி. ஆத்மாவினுடைய அறிகுறி. ஆனாலும் வந்து என்னுடைய ஆத்மாவுக்கு உணர்வு வந்து என்னுடைய உடலில் மட்டும்தான் இருக்கு. பரமாத்மாவுடைய வந்து அ பரமாத்மா வந்து எல்லா உடல்களையும் உணர்கின்றார். என்னுடைய ஆத்மா என்னுடைய உடலை மட்டும்தான் உணரும். அதுவும் சரிவர உணர்வதில்லை. ஆனால் வந்து பரமாத்மா வந்து எல்லாருடைய உணர்வுகளையும் உணர்கின்றார். இதுதான் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வேறுபாடுகள் வந்து நம்ம வந்து ஏற்கனவே பலமுறை பார்த்திருக்கோம். ஆ இது வந்து அதே மாரி உணர்வும் வந்து ஆத்மாவுக்கு வந்து என்னுடைய உடல் மட்டும்தான் உணர முடியும். பரமாத்மாவுக்கு அனைத்து உடல்களையும் உணர முடியும். கடைசி ஸ்லோகம். क्षेत्र क्षेत्रज्ञोर्येवम् अन्तरं चक्षुषा चक्षुष பூதப்பிரகிருதிமோக்ஷம் ச ஏ விதுர்யாந்தி தே பரம். உடலுக்கும் உடலின் உரிமையாளனுக்கும் இடையிலான இந்த வேறுபாட்டை ஞான கண்களை கொண்டு அறிந்து எடை இயற்கையின் பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான வழிமுறையையும் புரிந்து கொண்டவர்கள் பரம இலக்கை அடைகின்றனர். பரம இலக்கை அடைகின்றனர். கிருஷ்ணன் வந்து ஒரு முடிவில் வந்து அதை வந்து ஒரு ஆம், முடிவுரை கொடுக்கிறார். இந்த அத்தியாயத்துக்கு வந்து ஒரு முடிவுரை கொடுக்கின்றார். உடலுக்கும் உடலின் உரிமையாளனுக்கும் இடையிலான இந்த வேறுபாடு. உடல் கஷேத்திர கஷேத்திரஜ உடலை அறிந்தவன். கஷேத்திரங்கிறது வந்து உடல் உடல் வந்து எதாலானது பிரகிருத்தியாலானது. உடலின் உரிமையாளன் ஆத்மா பரமாத்மா. பிரகிருதி ஆத்மா பரமாத்மா இடையிலான இந்த வேறுபாட்டை ஞான கண்களை கொண்டு அறிந்து ஜட இயற்கையின் பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான வழிமுறை முக்தி பெறுவதற்கான வழிமுறையும் புரிந்து கொண்டவர்கள் பரம இலக்கை அடைகின்றனர். பரம இலக்கை அடைகின்றனர். முக்தி பெறுவதற்கான வழிமுறை என்ன? வழிமுறை என்னன்னா வந்து அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து அந்த 8வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் சொன்னது. 8வது ஸ்லோகத்திலிருந்து 12வது சொல்றது என்ன அப்படின்னா வந்து அடக்கம், கர்வமின்மை, அகிம்சை, பொறுமை, எளிமை, அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுதல், தூய்மை, தளராமை, சுய கட்டுப்பாடு, புலனுகட்சி பொருட்களை துறந்தல், பொய், அகங்காரம் இல்லாமல் இருத்தல், பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவை துன்பத்தை புரிந்து கொள்ளுதல், குழந்தைகள், மனைவி, வீடு மற்றும் இதர பந்தத்திலிருந்து விடுபட்டு இருத்தல், வெறுப்பு வெறுப்புகளில் சமநிலை, கிருஷ்ணரின் மீதான நித்தியமான களங்கமற்ற பக்தி, தனிமையான இடங்களில் வாழ விரும்புதல், பொதுமக்களிடமிருந்து விலகி இருத்தல், ஆத்ம ஞானத்தின் முக்கியத்துவத்தை ஏற்றல், பரம சத்தியத்தை அறிவதற்கான தத்துவாய்வு. இவை அனைத்தும் நான் ஞானமாக அறிகின்றேன். இவற்றை தவிர மற்றவை அனைத்தும் அறியாமையே ஆகும். அறியாமையே ஆகும். இதுதான் கிருஷ்ணன் ஞானம் சொல்லிட்டார். அதுதான் வந்து வழிமுறை. முக்தி பெறுவதற்கான வழிமுறை வந்து அதுதான் வந்து அந்த உன்னதை அழைக்க எப்படி வந்து சொல்றதுன்னா வந்து இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ வந்து நமக்கு வந்து முதல்ல வந்து எப்படின்னா வந்து ஒரு நம்பிக்கையுள்ள மனிதன் என்ன பண்றான்னா வந்து ஒரு நல்ல சங்கம் ஒரு நல்ல சங்கத்தின் மூலமாக சத் சங்கத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு பெற ஆரம்பிக்கின்றது. தெளிவு பெற ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஆன்மீக குருவை வந்து நோக்கி செல்வது. அந்த ஆன்மீக குருவை நோக்கி செல்வது வந்து நமக்கு வந்து ஒரு ஜடத்திற்கும்
ஆத்மாவிற்கும் உள்ள வேறுபாடை அறிய முடியும். அறிய முடியும். அதுதான் வந்து நமக்கு ஒரு 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 மைல்கல். அங்கிருந்து தான் வந்து ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அந்த அம் எப்படி வந்து நம்ம வந்து குரு வந்து தன்னுடைய சீடர்களுக்கு கற்பிக்கின்றார். வெளிவருவது அப்படின்னு சொல்லி. அப்ப அர்ஜுனனுக்கு வந்து எப்படி வந்து கிருஷ்ணர் உபதேசிக்கின்றாரோ, அதுபோல வந்து நான் வந்து இந்த உடல் வந்து ஒரு ஜடப்பொருள் அப்படிங்கிறது வந்து புரிந்து கொள்வது. 24 மூலக்கூறுகளினால் ஆனது. இது ஸ்தூலமானது. மனதும் மற்றும் மனம் மனமும் மற்றும் மனதிலான விளைவுகளும் வந்து சூக்ஷ்ம தோற்றம். நம்ம ஸ்தூலம், சூக்ஷ்மம் பார்த்திருக்கோம். மனம், புத்தி மற்றும் அகங்காரம். அது மூன்றும் சூக்ஷ்மம். மற்றபடி இந்த உடல் வந்து ஸ்தூலம். ஸோ இந்த விளைவுகள் தான் வந்து வாழ்வின் அறிகுறி அர்ச்சனா. எப்படி வந்து இதெல்லாம் வந்து சேர்ந்து வந்து கலவையாக இருக்கின்றதோ, அதுதான் வந்து வாழ்வின் அறிகுறி. ஸோ அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் வந்து ஆத்மா. வாழ்வினுடைய அறிகுறிலாம் வந்து நான் கஷ்டப்படுறேன், சிரிக்கிறேன், அழுகிறேன், ம் கோவப்படுறேன். எல்லாமே வந்து பார்த்தா வந்து இந்த மனம் மற்றும் புத்தி மற்றும் இந்த 24 மூலக்காரங்கள். இதனுடைய தோற்றம் தான். மனதில ஏதாவது ஒண்ணு எனக்கு பிடிக்கலன்னா வந்து எனக்கு கோவம் வருது. ம் ஒரு பார்த்தா வந்து எனக்கு வந்து எதையோ பார்த்தா வந்து எனக்கு வந்து சில சமயம் வந்து சிரிப்பு வருது. சில சமயம் வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதனுடைய சம்மந்தப்பட்டது தான் அர்ஜுனா. இதையெல்லாம் தாண்டி ஆத்மா ஆத்மா ஆ ஆத்மா இருக்கின்றது. அ இந்த இந்த ஆத்மாவும், இந்த பௌதிக கூறுகளும் கலந்த கலவைதான் இந்த முழு ஜடத்தோற்றம். ஜலத்தோற்றம். அது வந்து அதையும் வந்து இந்த ஆத்மாவையும் பிரகிருதியையும் கட்டுப்படுத்துவோர் பரமாத்மா. ஆத்மாவையும், பிரகிருதியையும் கட்டுப்படுத்துவர் பரமாத்மா. அப்படிங்கிற யாரால் பார்க்க முடிகின்றதோ, அந்த மாரி இருக்கக்கூடியவர் வந்து ஆன்மீக உலகிற்கு மாற்றம் பெற தகுதி அடைகின்றான். தகுதி அடைகின்றான். அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து இந்த அத்தியாயத்தை வந்து அழகாக முடிக்கின்றார். ம். ம். அ முக்கியமா கிருஷ்ணர் சொன்னது வந்து 3 விஷயங்கள் தான். அ ஆத்மா, பரமாத்மா, பிரகிருதி. அதுதான். அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த 6 விஷயங்கள் அர்ஜுனன் கேட்கக்கூடிய பகுதிகள்ல வந்து கிருஷ்ணர் வந்து விளக்கியது வந்து அது அதனுடைய தொடர்பு, எப்படி வந்து உயிர்வாழிகள் இந்த மாரி நிலையில இருக்காங்க. அ எதற்கு காரணம் அப்படிங்கிறது வந்து நம்ம போன பகுதியில வந்து பிரகிருதி மற்றும் புருஷன். எப்படி வந்து புருஷர் வந்து பிரகிருதியுடன் தொடர்புல வர்றாங்க. எப்படி வாழ்வியல் முறைகளை பின்பற்றுகின்றார்கள். எப்படி வந்து பல்வேறு இனங்களில் மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து சொன்னாரு. அ முக்கியமா சொன்னது வந்து இந்த 3 விஷயங்கள். உடலின் உரிமையாளனுக்கும் இடையிலான இந்த வேறுபாட்டை ஞான கண்களைக் கொண்டு அறிந்து ஜட இயற்கையின் பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான வழிமுறைகளையும் புரிந்து கொண்டவர்கள் பரம இலக்கினை அடைகின்றனர். இத்துடன் அத்தியாயம் முடியுது. ஆம், நம்ம வந்து இந்த அத்தியாயத்தினுடைய மகிமைகளை பற்றி அந்த கதையை பார்ப்போம். இன்னைக்கு மெயினாக பார்த்தோம்னா கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய உதாரணம். இந்த கிருஷ்ணர் வந்து ஆத்மாவும் உடலும் எப்படி பிரிந்திருக்குங்கிறதுக்கு வந்து 2 உதாரணம் கொடுத்தாரு. ஆம், ஒண்ணு வந்து வானம், ஆகாயத்திற்குடன் எப்படி வந்து எதுவும் கலப்பதில்லையோ அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாரு. இன்னொன்னு வந்து உடல்ல இருக்கக்கூடிய ஆத்மா வந்து எப்படி சூரியன் வந்து இந்த அகிலம் முழுவதற்கும் பிரகாசத்தை கொடுக்கின்றதோ, அதுபோல் வந்து ஆத்மா வந்து இந்த உடல் முழுவதற்கும் உணர்வினை கொடுக்கின்றது. அது 2 தான் முக்கியமா பார்த்தோம். அந்த 3 விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வர்கள் மற்றும் அதனுடைய வழிமுறையை பின்பற்றுபவர்கள். அந்த வழிமுறை தான் வந்து அந்த 20 அந்த அ ஞானங்கள். அந்த ஞானங்களை பற்றி அந்த 8 டூ 12 ஸ்லோகங்கள். அந்த 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 மாரி முக்தி பெறுவதற்கான வழிமுறையை புரிந்து கொண்டவர் பரம இலக்கினை அடைகின்றனர். அந்த அத்தியாயத்தினுடைய மகிமை. இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த மகிமைகள் வந்து பத்ம புராணத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவியினுக்கும் இருக்கக்கூடிய உரையாடல். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிவபெருமான் வந்து பார்வதி தேவியிட்ட சொல்றாங்க. பார்வதி தேவி வந்து ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய ஏன்னா சிவபெருமான் வந்து எப்பொழுதுமே தியானத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். யாரை நோக்கி தியானிக்கின்றீர்கள் அப்படின்னா விஷ்ணுவை நோக்கி தியானித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு வந்து நீங்க வந்து உனக்கு வந்து விஷ்ணுவை பற்றியும் அவருடைய பெருமைகளை பற்றியும் நன்கு தெரியும். எனக்கு வந்து பகவத்கீதையினுடைய பெருமைகளை சொல்லுங்கம்மா. நீ வந்து
சிவபெருமான் வந்து ஆஹ், பார்வதி லக்- லக்ஷ்மி தேவிக்கும் விஷ்ணுவுக்கும் இந்த மாதிரி வந்து விஷ்ணுவிட்ட வந்து ஆஹ், விஷ் லக்ஷ்மி தேவிக்கும் விஷ்ணு வந்து ஒரு முறை சொன்னார். அதை வந்து நான் சொல்கின்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கின்றாரு. அது வந்து பார்வதி தேவியிடம் சிவபெருமான், அஹ், பார்வதியே, நான் வந்து இப்பொழுது வந்து 13வது அத்தியாயத்தின் பெருமைகளை கேட்பாயாக அப்படிங்கிறார். 13வது கேட்டு மகிழ்வாயா அப்படின்னு. தெற்கே வந்து துங்கபத்ரா, துங்கபத்ரான்னு ஒரு நதி இருக்கு, நமக்கு தெரியும். துங்கபத்ரா நதிக்கரையில் ஹரிஹரப்பூர் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஒரு ஊர்ல வந்து சிவபெருமான் வந்து ஹரிஹரா என்ற பெயரால் வழிபட்டு வந்தார், வழிபடப்பட்டார். ஸோ அவரை வழிபடக்கூடியவர்கள் அனைவருமே வந்து நன்மைகளை பெற்று வந்தார்கள். ஸோ அந்த ஊர்ல வந்து ஹரிஹரப்பூர்ல வந்து ஹரி தீக்ஷித் அப்படிங்கிற ஒரு ஒரு பிராமணர் இருந்தார். அவர் வந்து வேதங்களை நன்கு கற்றுத் தேர்ந்தவர். இருந்தாலும் கூட வந்து அவர் வந்து எளிமையாக தவ தவ வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய மனைவி வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா துராச்சாரி அப்படிம்பாங்க. துராச்சாரி அப்படி. ஏன் துராச்சாரிங்கிறது வந்து துராங்கிறது வந்து அது ஒரு நல்ல பேர் கிடையாது. அஹ் தகாத செயல்கள். அவருடைய மனைவி வந்து எப்பொழுதுமே தகாத செயல்கள் சென்று எப்பொழுதுமே என்ன பண்றதுன்னா வந்து கணவரை பற்றி குறை கூறிக்கொண்டு இருப்பது, அவருக்கு நல்ல மனைவியாக நடந்து கொள்ளாமல் இருப்பது, கணவருடைய நண்பர்களிடம் கடுமையாக நடந்து கொள்வது, அது மட்டும் இல்லாமல் தகாத உறவுடன் இருப்பது, பல ஆண்களுடன் உறவு வைத்துக் கொள்வது, பல ஆண்களுடைய போதைப் பொருளுக்கு அடிமையாவது, எல்லாமே இந்த மாதிரி எப்படி வந்து நம்ம வந்து பாவ செயல்கள் சொல்லுவோமோ அந்த எல்லாமே வந்து அதுல வந்து அந்த மனைவி வந்து ஈடுபட்டிருந்தார். அப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது வந்து அவருடைய தீய செயல்கள் வந்து எல்லை மீறி போயிட்டு இருந்தது. பல ஆண்களுடன் இந்த மாதிரி உறவு வைத்து விட்டது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து இப்போ காட்டை ஒரு முறை வந்து ஊரில் இருந்தால் வந்து இதற்கு வந்து மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே இருந்தது அந்த நகரத்தில். அங்க வந்து ஆம், அவருடைய ஆண்களை சந்திப்பதில் வந்து இடைஞ்சலாக இருப்பதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள வந்து ஒரு சிறிய ஒரு குடில் அமைத்து வந்து அங்கு வந்து பலவிதமான ஆண்களை சந்தித்து வந்தார். ஸோ ஒரு நாள் வந்து யாருமே வந்து அந்த ஒரு ஆண்களும் வந்து அவளை வந்து சந்திக்க வரவில்லை. வந்து அவளுக்கு வந்து அந்த காம இச்சை அதிகமாகி தன்னுடைய வீட்டை விட்டு வந்து அது வந்து காட்டுல வந்து யாராவது ஒரு ஆண்மகன் இருக்கின்றானா என்று வந்து தன்னுடைய ஆசையை தீர்ப்பதற்காண்டி காடு முழுவதும் தேடிக் கொண்டிருந்தார். அப்போ வந்து அங்க வந்து யாரும் இல்லைன்னொடனே வந்து என்னுடைய ஆசையை தீர்க்க யாருமே இல்லையே அப்படின்னு வந்து அழுகத் தொடங்கி. அப்போ அங்க வந்து ஒரு ஒரு புலி வருகின்றது. அங்கு அந்த இடத்திற்கு. அந்த புலி வந்தவுடன் அந்த புலியை பார்த்து வந்து பயப்படுகின்றாள். பயந்தவுடன் வந்து புலியை பார்த்து வந்து கேட்கிறாள், நீ எப்படி இங்க வந்தாய்? எப்படி இங்க வந்தாய்? எ- எப்படி இங்க வந்து வந்து நீ வந்து எதற்காண்டி வந்து ஆம், என்னை கொல்ல பார்க்கின்றாய்? இந்த கேள்விக்கு என்னை பதில் சொல்லிட்டு நீ வந்து என்னை கொல்வாயாக அப்படின்னு சொல்லி வந்து அவங்க புலிகிட்ட வந்து சொல்றான். உடனே புலி வந்து வாயிறதை நிப்பாட்டிட்டு அதனுடைய கதையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும். அந்த புலி வந்து என்ன சொல்லலாம் வந்து மகாபாகாங்கிற ஒரு நதிக்கரையில வந்து முனிபர்ணா அப்படிங்கிற ஒரு நகர் இருக்கின்றது. அங்க வந்து பஞ்சலிங்க ரூபத்தில் வந்து சிவபெருமான் வந்து காட்சியளிக்கின்றார். அந்த நகரத்துல வந்து நான் வந்து ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தேன். அந்த உயர்ந்த பிராமண குடும்பத்தில் பிறந்தாலும் வந்து என்னால் வந்து என்னுடைய புலன்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால வந்து நான் என்ன பண்ணேன் வந்து பேராசை கொண்டு பணம் சம்பாதிப்பதற்காண்டி தாழ்ந்த குணத்திற்காக வந்து நம்ம வந்து நதிக்கரையில் யாகம் செய்வது, அவங்களுடைய உள்ள இல்லத்துல வந்து உணவு இருந்துவது, அவங்களுக்காண்டி பூஜை செய்வது, யாகம் செய்வது, அந்த மாதிரி வந்து அதன் மூலமாக பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கும். பிராமணர் வந்து தன்னுடைய தேவைக்காண்டு தான் பணம் சம்பாதிக்க வேண்டிய தவிர அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்க கூடாது. அதுவும் வந்து தானமாக வரக்கூடிய பணத்தை மட்டும்தான் வந்து அந்த மாதிரி பணம் இருந்தால் கூட அதை வந்து அஹ், பகவானுடைய சேவைக்காண்டு தான் ஈடுபடுத்த வேண்டுமே தவிர புலன்பத்திற்காண்டி ஈடுபடுத்த முடியாது. ஆனால் வேறு என்ன பண்ணாருன்னா தேவைக்கு அதிகமாக பணம் சம்பாதித்து அதை வந்து புலன்பத்திற்காண்டி ஈடுபட்டு கொண்டு கொடுத்திருந்தார். வேத விதிமுறைகளை அந்த மாதிரி இல்லாமல் ஒழுங்கான பிராமணர்கள் வேத விதிமுறைகளை பின்பற்றக்கூடிய பிராமணர்களை வந்து கேலி செய்வது, யாருக்கும் தானம் கொடுக்காமல் இருப்பது, இந்த மாதிரியே வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கும்போது வந்து வயதான மன்னன் அவருடைய முடியெல்லாம் நரைத்து விட்டது, பற்கள்லாம் விழுந்து விட்டது, கண்கள்லாம் சரியாக தெரியவில்லை, மங்களாக தெரிய ஆரம்பித்தது. இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து இந்த பேராசை விடவில்லை. ஒரு முறை என்ன பண்ணாருன்னா வந்து வந்து பிராமணர்களைப் போல் வேடமிட்டு சில ஏமாற்றுக்காரர்கள் வந்து இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து அவர் வந்து உணவை தானமாக வந்து வாங்குவதற்காண்டி போவார். அப்போ வந்து அவங்க வந்து தானம் அளிப்பதில்லை.
அது மட்டும் இல்லாமல் வந்து அவர்கள் வந்து ஒரு நாயை விட்டு இவரை வந்து விரட்டி எடுத்தார். அதுல வந்து ஒரு நாய் வந்து கடித்தவுடன் அவர் வந்து அதில் வந்து கீழே விழுந்து இறந்து விடுவார். அதற்கப்புறம் வந்து எனக்கு என்ன கிடைச்சதுன்னா வந்து எனக்கு வந்து புலியினுடைய உடல் கிடைத்தது. புலியினுடைய உடல் கிடைத்தது. அந்த புலியினுடைய உடலின் மூலமாக நான் அந்த காட்டுல வந்து இருக்கேன். ஆனாலும் வந்து அதிர்ஷ்டவசமாக வந்து எனக்கு வந்து என்னுடைய முந்தைய பிறவியின் வந்தது. ஞாபகம் இருக்கின்றது. நான் அதற்கு பரிகாரமாக போன ஜென்மத்தில் நான் செய்த தவறுகளுக்கு பரிகாரமாக இந்த ஜென்மத்தில் நான் வந்து ஒரு தீர்மானம் எடுத்தேன். என்ன தீர்மானம்? புலியாக பிறந்தாலும் கூட ஒரு பக்தரையோ, சந்நியாசியையோ, பத்தினி பெண்ணையோ, குழந்தைகளையோ கொன்று சாப்பிட மாட்டேன் என்று முடிவெடுத்தேன். ஸோ ஒரு புலியாக பிறந்தாலும் பக்தரையோ, சந்நியாசியோ, பத்தினி பெண்ணையோ, குழந்தைகளையோ கொன்று சாப்பிட மாட்டேன் என்று முடிவெடுத்தேன். ஆனால் நீ வந்து நடத்தை கெட்டவள். நடத்தை கெட்டவள். அதனால வந்து இன்னைக்கு மதிய உணவுக்கு வந்து நான் உன்னை இரையாக்கப் போகின்றேன். அப்படின்னு சொல்லிச்சு. அப்படின்னு சொல்லி புலி சொன்ன உடனே வந்து அவளை கொன்று விட்டது. கொன்றவுடன் வந்து அந்த ஆத்மாவை வந்து யமதூதர்கள் வந்து எடுத்து சென்றார்கள். எடுத்து சென்று எங்க சென்றார்கள்னா, தூயதா என்ற நரகம். நரகத்துல வந்து பலவிதமான நரகங்கள் இருக்கு. தூயதா அப்படிங்கிறது வந்து ஒரு நரகம். அந்த நரகத்தில் வீசி எறிந்தார்கள். அந்த நரகம் எப்படி இருக்குன்னா வந்து மலம், மூத்திரம், சளி மற்றும் ரத்தம். அதாவது வந்து நிரம்பி இருக்கக்கூடிய வந்து நரகம். அந்த நரகத்துக்குள்ள போனாலே இதுதான் இருக்கும். ஸோ அந்த பாவத்தின் விளைவுகளாக அவள் வந்து அந்த நரகத்தில் வந்து 10,00,000 கல்பங்களுக்கு 10,00,000 கல்பங்களுக்கு அந்த நரகத்திலே துன்புற்றாள். 10,00,000 கல்பம். ஒரு கல்பம்ங்கிறது வந்து பிரம்மாவினுடைய ஒரு நாள். ஒரு கல்பம் வந்து பிரம்மாவினுடைய ஒரு நாள். அந்த மாரி பிரம்மா இருக்கக்கூடிய நாட்கள் வந்து 100 வருடங்கள். 100 வருடங்கள். பிரம்மா இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாள் தான் ஒரு கல்பம். ஒரு கல்பம்ங்கிறது வந்து 1000 சதுர்யுகங்கள். ஒரு சதுர்யுகங்கள் வந்து 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். அந்த 4 சதுர்யுகங்கள் 1000 முறை செல்வது தான் ஒரு கல்பம். ஸோ அந்த மாரி வந்து பல லட்சம் கல்பங்கள், பல லட்சம் கல்பங்கள் வந்து நான் வந்து துன்புற்றேன். அதன் பின்னர் வந்து ரௌரவா, ரௌரவாங்கிற மற்றொரு நரகத்துக்கு வந்து தள்ளப்பட்டான். அங்கும் தண்டனை அனுபவித்துவிட்டு அடுத்தது வந்து சண்டாளியாக பிறப்பது. சண்டாளியாக பிறப்பது வந்து அந்த சூத்திரர்களுக்கும் கீழே உள்ளது. ம், சுத் பிராமர், பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூத்திரர். அதைவிட கீழான பிறப்பு தான் வந்து சண்டாளன பிறப்பு. அந்த மாரி இருக்கவங்க இந்த பிறவியில வந்து கஷ்டப்பட்டு, அந்த பிறவியிலும் வந்து தொழுநோய், காச நோய் அந்த மாரிலாம் வந்து கஷ்டப்பட்டாங்க. இந்த மாரி கஷ்டப்பட்டுருக்கும்போது, ஏதோ ஒரு புண்ணியத்தின் காரணமாக ஹரியரப்பூருக்கு வருகின்றாள். அங்க வந்து ஜம்பக்கா தேவி, பார்வதி தேவி. பார்வதி தேவியினுடைய கோயிலில் வாசுதேவர் அப்படிங்கிற ஒரு ஒரு முனிவர். முனிவர் வந்து பகவத்கீதையினுடைய 13வது அத்தியாயத்தை படித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த முனிவர் வந்து 13வது அத்தியாயத்தை படித்துக் கொண்டிருக்கின்றார். ஸோ அதை வாசிக்கும்போது வந்து அந்த அந்த பெண் அந்த பெண் வந்து அந்த பிறவியில வந்து அந்த கேட்கத் தொடங்குகின்றாள். கேட்கத் தொடங்கும்போது கேட்பது மட்டும் இல்லாமல் அதை மகிழ்வுற்று அதை மனப்பாடமும் செய்கின்றாள். மனப்பாடம் செய்யும்போது வந்து திரும்ப 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 அதை கூறிக்கொண்டே இருக்கின்றாள். கூறிக்கொண்டே இருக்கும்போது வந்து அந்த சண்டாளியினுடைய உடல் வந்து விடுதலை பெற்று தன்னுடைய பாவங்களுக்கெல்லாம் விமோசனம் கிடைத்து அனைத்து பாவங்களையும் தொலைத்து பின்பு 4 கரம் கொண்ட விஷ்ணுவின் ரூபத்தை அடைகின்றாள். சாரூபிய கிருஷ்ணனுடைய விஷ்ணுனுடைய ரூபத்தை அடைவது. 5 விதமான முக்திகள். சாலோக்கிய, சாரூபிய, சாமீபிய, ஆம், இன்னும் 2 வந்து கிருஷ்ணனுடைய அந்த ஆப்புலன்ஸ் அதை வந்து வாங்குறது. அப்புறம் வந்து அந்த நியூட்ரல் அந்த அந்த 5 வகையானதுல வந்து அவர் வந்து அந்த அவருடைய ரூபம் விஷ்ணுவுடைய ரூபத்தை அடைத்து வைகுண்டம் சென்றேன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த கிருஷ்ண சிவபெருமான் வந்து 13வது அத்தியாயத்தினுடைய மகிமையை சொல்லி பார்வதி தேவியிடம் முடிக்கின்றார். இதுதான் வந்து 13வது அத்தியாயத்தினுடைய மகிமை. இதன் மூலம் வந்து பாவகாரியங்கள் தொலைந்து மறுபடியும் முக்தி அடைய முடியும். எந்த குலத்தில் பிறந்தாலும் சரி. சூத்திரர்களை விட கீழ்த்தரமான பிறப்பு தான் சண்டாளியாக பிறப்பது. அந்த ஒரு குலத்தில் பிறந்த பெண் கூட இதன் மூலமாக வந்து தன்னுடைய பாவங்களிலிருந்து விடுபட்டு மீண்டும் வைகுண்டம் சென்றார். தொடர்ந்து இன்னைக்கு நிறுத்திக்கலாம். இன்னைக்கு இந்த 13வது அத்தியாயம் இதனுடன் நிறைவு பெறுகின்றது. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள்.